ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது டே என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லோருமே கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நான் என்னங்கிறத ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஈக்விட்டியில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகியிருப்போம். ஆப்ஷன்ஸோட க்யூரியாசிட்டியில் தான் இங்கே வந்திருப்போம். இங்கே வந்த உடனே முதல்ல இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு லிவரேஜ் இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறோம்ல, அப்போ என்ன பண்ணலாம், 5x கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 5 lakhsக்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இன்ட்ராடேல. பட் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் எந்த ஒரு லிவரேஜும் கிடையாது. சரிங்களா? இப்போ நெஃப்டி 24,450 இருக்குது. ஸோ நான் இந்த கான்ட்ராக்டே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இதில் வந்து நான் இந்த கான்ட்ராக்டை பை பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. நான் பை பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கேபிட்டல் மாறுதான்னு பாருங்கள். அதாவது நான் இன்ட்ராடே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே ரிக்வயர்ட் மார்ஜினில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு பாருங்கள். கிடையாது. ஓவர் நைட்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுறது, நீங்கள் ப்ரீவியஸாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இந்த கான்ட்ராக்ட் வந்து மார்ச்சோட எண்டு கான்ட்ராக்ட். சரிங்களா? அப்போ இந்த மார்ச் மாதத்தோட கடைசியில் தான் இது எக்ஸ்பைரி ஆக போகுது. சரிங்களா? ஸோ ஓவர் நைட் கொடுக்குறேன், மாற்றம் இல்லை. ஸோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் இதை ஹோல்டு பண்ணலாம். முழு அமௌண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு சின்னதாக கால்குலேட்டரில் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா லாட் சைஸ் வந்து 65. சரிங்களா? இப்போ கரண்டில் ப்ரீமியம் என்னவா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா 243.20 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் 15,808 இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். கிளியராக இருக்குது. நீங்கள் இந்த அமௌண்ட் தான் என்ன பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னா பே பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈக்விட்டியில் தான் ட்ரேட் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஈக்விட்டியில் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபா போட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த 1000 ரூபா கேபிட்டல் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் இப்போ இருக்கிறவங்க தப்பாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயில் ட்ரேடை எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிடும் லிவரேஜ் கிடையாது, அதனால் நீங்கள் ஓவர் நைட்டில் தான் எடுக்கணும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடேயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்டாக்கில் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்டாக்கில் என்ன பண்ணுவோம், 100 ரூபா ஒரு ஸ்டாக், 100 ரூபாயில் வந்து ஒரு ஸ்டாக் விலை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 10 ஸ்டாக் வாங்குகிறோம். அப்போ 1000 ரூபாய் என்ன பண்ணுறோம், சரிங்களா, நம்ம டிமெட்லேருந்து எடுத்துருவாங்க. இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 200 இருந்தால் போதும் இன்ட்ராடேல. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் ஒரு 800 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ கேபிட்டல் 1000 இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு லாஸ் ஆகுது, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் ஒரு 1 வீக்கில் ப்ராஃபிட் வரும்னா நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடேயில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் எப்போதுமே ஓவர் நைட்டில் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணணும். சரிங்களா? தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நான் MBA படிக்கும்போது அண்டர்லைனிங் அசர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு கேள்வி கேட்டுச்சு அப்படின்னா பேஸ்டு ஆன், சரிங்களா, அண்டர்லைனிங் அசர்ட் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாலே நமக்கு ஒரு நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இதில் உங்களுடைய ரிசர்ச் எல்லாமே எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நிஃப்டி 50யோட ஸ்டாக் நீங்கள் ஆப்ஷன் ஸ்டாக்கில் பண்ணுறீங்க இல்லை இண்டெக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் தான் இருக்கணும். ஸோ இது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கணும். இதுதான் முக்கியமான 3வது பாயிண்ட்டு. சரிங்களா? மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் இதில் கணிச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட்ஸை எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இந்த சென்ஸ் பிகினராக வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டை எடுத்து இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணாலுமே பிரயோஜனமே கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? அதனால் கான்ட்ராக்ட்ஸ் ஜஸ்ட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் எப்படி போயிட்டு இருந்திருக்கு அதை வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். சரிங்களா?
வேல்யூஸ் என்னவா இருந்திருக்கு. நீங்கள் அப்படி வேணால் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுங்க ஒழிய, சரிங்களா? இதை போயிட்டு இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் எந்த ட்ரேடு டாடா ஸ்டீல் எடுக்கிறீங்க, ஹிண்டால்கோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கணும். இண்டெக்ஸ் எடுக்கிறீங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கணுமே ஒழிய கான்ட்ராக்டில் கிடையாது, சரிங்களா? ஃபோர்த் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்க, அதாவது ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராடே ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க அக்கௌண்ட்டில் இதில் நீங்கள் 3 டாட் இருக்காது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதா சார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர் வந்து ஷோ பண்ணும். இப்போ ஒரு 1/2 hour இருக்கும், சரிங்களா? என்கிட்ட ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேச சொன்னார், நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் மேஜராக இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. முக்கியமாக அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உங்களுக்கு வந்து லீட் பண்ணும், சரிங்களா? ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணும். அது நீங்கள் இப்படி செக் பண்ணுங்கள். இதில் வந்து 3 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருந்து நீங்கள் 5 minutes 10 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ பண்ணும். இல்லை 15 இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா பியரிஷ் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுது. 10 வந்து மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நியூட்ரல் வந்து அதிகமாக வருதுன்னா நீங்கள் எடுத்து போக போக வரைய ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரா பண்ணுறதெல்லாம் சிம்பிளாகிடும், சரிங்களா? ஸோ இங்கேருந்து நான் இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வரையில சின்ன விஷயம் இருக்குது. இப்போது 2 லைன் இருக்குது. ஒன்று வந்து அதாவது நான் இப்போ இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பால் மாதிரி சின்னதாக இருக்கா, நான் இப்போ அசைக்கும் போது அசையுதா, இது வந்து இதுக்குரியது, சரிங்களா? சேனலுக்குரியது. இன்னொரு லைன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கர்சர் நவுட்டுறேன்ல, இதில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். கர்சர் இப்போ நான் கர்சர் நவுட்டுறேன், ப்ளஸ் நீட்டமாக ஒரு லைன் இருக்கா, ஹரிசாண்டல் லைன் பார்த்துக்குங்க. அப்போது நான் இந்த லைனை எடுத்து இது 2ஐயும் கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணால் கீழே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். 2 லைனும் இப்படி பிரித்தேன் அப்படின்னா 2 லைனும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும். ஸோ 2ஐயும் வச்சுட்டு நான் மேலே ட்ராப் பண்ணேன்னா என்னால் டபுள் லைன் இன்சைடு ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு, சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்போர்ட் லெவலில் இருக்குது பாருங்கள். அப்போ சப்போர்ட் லெவலில் இங்கே இருக்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு மேஜரான இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, நியூட்ரல் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது உங்களுக்கு போக போக அந்த புரிதல் வந்துடும். நீங்கள் ட்ரா பண்ணி பழக நானும் நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கி 4th days கிராஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நமக்கு நாட்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெளிவான ஒரு பிம்பம் கிடைச்சிடும். 5வது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 to hero அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் படிப்பீங்க. அது வந்து எங்கேயுமே சஜஷனில் இங்கே நார்மலாக வந்துட்டு ட்ரேட் ப்ராக்டிஸில் சொல்லக்கூடிய விஷயம் தான், சரிங்களா? ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், காலர் நீங்கள் அந்த மாதிரி படித்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குல்ல, வெறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 தான் ப்ரீமியம், சரிங்களா? நீங்கள் இதில் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, சரிங்களா? அதனால் அவுட் ஆஃப் த மணியில் இந்த ஹோல்டு பண்ணுறது பிகினராக வரவங்க பண்ணாதீங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா எடுத்துக்கோங்க. ஹோல்டிங் பக்கம் போகக்கூடாது. நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், நல்லா பாயிண்ட்ஸ் வருதுன்னா ஓகே, ஹெட்ஜிங் பண்ணுறீங்க, அந்த பேட்டர்ன்ஸ் வேறு. ஆனால் ஒன் சைட் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த மட்டும் இந்த ஹோல்டிங் பக்கம் பிகினராக வரவங்க போக வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப வேலிட் நம்புகிறேன். இது போக எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.